வருஷம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே தமிழ்நாடு இன்னொரு தேர்தலை சந்திக்க போகுது. இந்த தேர்தல் அதிமுகவுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் தேர்தலா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அது என்ன தேர்தல், ஏன் அதிமுகவுக்கு நெருக்கடி அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாசமே இருக்கிற நிலையில கூட்டணியை பலப்படுத்த திமுக, அதிமுக, தாவேக திட்டமிட்டு வராங்க. இப்ப வரைக்கும் அதிமுக கூட்டணியில பாஜக மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாமக, தேமுதிக இந்த 2 கட்சிகளுமே கூட்டணியில் இணைக்க காய் நகர்த்திட்டு வரதாகவும் சொல்றாங்க. ஆனா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா ராஜ்யசபா சீட் வேணும்னு கேக்குறாங்களாம். ஆனா அதிமுக கிட்ட இருக்கிறது 2 ராஜ்யசபா சீட் மட்டும்தான். அதாவது தமிழகத்தின் 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவி இடங்கள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாசம் காலியாக போகுது. திமுக சார்பாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமுவும், அதிமுக சார்பா தம்பிதுரையும், தமாக தலைவர் ஜி.கே. வாசனும் ராஜ்யசபால இருக்காங்க. இந்த 6 பேரினுடைய இடங்களுக்கு தான் தேர்தல் நடக்க இருக்கு. திமுக கிட்ட இருக்க 4 சீட்ல கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அப்படி இல்லைன்னா விசிகாவுக்கு 1 இடம் கொடுக்க இருப்பதா தகவல்கள் வெளியாகியது. மீதி இருக்க 3 இடங்கள்ல திமுகவே களமிறங்க வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடன் தேர்தலில் கூட்டணி வைக்க ராஜ்யசபா சீட் துருப்பு சீட்டா வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு சீட் கொடுக்கல அப்படின்றதுனால அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தேமுதிக எடுத்தாங்க. அதுக்கு பிறகு தேமுதிகவை சமாதானப்படுத்த 2026 ராஜ்யசபா தேர்தலில் சீட் கொடுக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தேமுதிக அதிமுக கூட்டணியில இப்போ இல்லை அப்படின்னும் தேர்தல் நெருக்கத்துல தான் கூட்டணி பற்றி அறிவிப்போம்னு சொல்றாங்க. அதே நேரம் அதிமுக கிட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் ராஜ்யசபா சீட் கேட்டிருக்காராம். ஆனா அதிமுக நிர்வாகிகள் அன்புமணிக்கு சீட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களா. ஏன் அப்படின்னா போன முறையே அன்புமணிக்கு சீட் கொடுக்கிற வரைக்கும் கூட்டணியில இருந்துட்டு அதுக்கப்புறம் நடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில இணையாம பாஜக கூட போனதுனால அன்புமணிக்கு கொடுக்கப்படுமா என்பது கேள்வியாகவும் இப்போ எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் கூட்டணியை வலுப்படுத்த பாமகவுக்கு ஒரு சீட் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்துல அதிமுக இருக்குன்னு சொல்றாங்க. 2 இடங்கள்லயும் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்குமா பாமக அல்லது தேமுதிக ஆகிய 2 கட்சிகள்ல ஏதாவது ஒரு கட்சிக்கு கொடுக்கலாமா அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்கு.